ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் சம்டைம்ஸ் ஹேங் ஆகுறதுனால, சில ரீசன்ஸ்னால பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஹார்ட் ரீஸ்டார்ட்னா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க வந்து ஹார்ட் ரீஸ்டார்ட்னா என்ன? ஸோ அது மூலியமா என்ன யூஸ் நம்மளுடைய டிவைஸ்க்கு அப்படின்னுட்டு தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறவங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க. ஹார்ட் ரீஸ்டார்ட்னா ஸோ என்ன? அது எப்படி பண்ணலாம்? அப்படிங்கிறது தான் டீட்டெயிலா நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ரீஸ்டார்ட் யுவர் மொபைல் ஆர் பிசி வந்து ஹார்ட் ரீஸ்டார்ட் வந்து பண்ணும்போது, ஸோ என்ன ஆகுதுன்னா, டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆயிடும். அதாவது ஆப்ஸு அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் குறிப்பிட்ட பேசிக் செட்டிங்ஸ் மட்டும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணோம்னா, பேசிக் ரீஸ்டார்ட் இருக்குது. பட் நம்மளுடைய ஃபைல்ஸ் அண்ட் டேட்டாஸ்ல வந்து சேஃபா இருக்கும். இந்த ஹார்ட் ரீஸ்டார்ட்லேயே செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, புதுசா வாங்கும்போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சோ, ஸோ அந்த மாதிரி ப்ராசஸிங் வேஸ்ல வந்து டோட்டலாவே வந்து கிளியர் ஆகி புதுசாயிடும். ஸோ அந்த மாதிரி ஹார்ட் ரீஸ்டார்ட் வந்து சில பேர் வந்து தெரிஞ்சு பண்ணுவாங்க. அதாவது என்னுடைய மொபைல் ஆர் பிசி வந்து கிளீனா இருக்கணும்னு. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து Gmail அக்கவுண்ட் வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க, ஆட் பண்ணி. ஸோ அந்த Gmail அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ரீஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளுடைய மொபைல் ஆர் பிசியிலிருந்து லாக் அவுட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி லாக் அவுட் ஆன ஐடி பார்த்தீங்கன்னா மறந்துருவாங்க. சில பேருக்கு வந்து மறந்துட்டாலும் புதுசா கிரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ராப்ளம் இல்ல. பட் சில பேர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பர்சனல் பிசினஸ் அப்படி இல்லைனா முக்கியமான டீட்டெயில்ஸ் ஆர் மெசேஜஸ் அண்ட் டேட்டாஸ் வந்து இந்த Gmail அக்கவுண்ட்ல வந்து சென்டிங் அண்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் இவங்களுடைய டேட்டாஸ் வந்து பேக்கப் எடுக்கிறதுக்கெல்லாம் கூட இந்த Gmail அக்கவுண்ட் தான் வந்து மெயினான ஒரு பார்ட்டா இருக்குது. என்னுடைய டேட்டாஸ் போச்சே, இது எப்படி நம்ம திரும்பவும் வந்து பழைய மாதிரி பழைய ஃபைல்ஸோட யூஸ் பண்ண முடியாதா? ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, Gmail ஐடி தெரியும். பட் பாஸ்வேர்ட் வந்து தெரியாது. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். இமெயில் ஐடி இருந்தா மட்டும் போதும். பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் இல்லனாலும் பரவால்ல. ரிகவர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா பாஸ்வேர்டே இல்லாம Gmail அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணி நியூ பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க சேனல்ல வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் பத்தின வீடியோஸ் வந்து தொடர்ந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்க உடனுக்குடனே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 மெத்தட் வந்து நான் சொல்ல போறேன். என்னன்னா, சில பேர் வந்து Gmail ஐடி ஞாபகம் இருக்கு, பாஸ்வேர்ட் ஞாபகம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து பாஸ்வேர்டு எப்படி கிராக் பண்ணி நியூ பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா, Gmail அக்கௌண்ட்டுடைய ஐடியே வந்து எனக்கு தெரியாது. ஸோ ஐடி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும் போதும். உங்களுடைய Gmail அக்கௌண்ட் ஐடி வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எப்படி நம்மளுடைய Gmail ஐடி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து Gmail ஐடியும் ஞாபகம் இல்லை, பாஸ்வேர்டும் ஞாபகம் இல்லை, ஆனால் என்னுடைய ஐடி வந்து ரிகவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து, ஸோ நீங்கள் Gmail ஐடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும் போதும். ஸோ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி உங்களுடைய Gmail ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ரிகவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைலில் இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு மை அக்கௌண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து செகண்ட்ரியாக, அதாவது புதுசாக இல்லைனா ரஃபாக யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி வந்து இதில் லாகிங்கில் இருக்கும். ஸோ அதனால் இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த இடத்துல இந்த க்ரீன் கலரில் லோகோ இருக்கும். இப்போ கரண்ட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய அந்த ஐடி வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாட்டமில் ஆடே அனதர் அக்கௌண்ட். ஸோ இது மூலிமா தான் நம்ம வந்து நீங்கள் மறந்து போன உங்களுக்கு ஞாபகம் இல்லாத அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஆட் அக்கௌண்ட் டிவைஸ் டூ கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து கூகுள் சைன்இன் பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுடைய மெயில் ஐடி ஞாபகம் இருந்தால் தானே இந்த இடத்துல டைப் பண்ண முடியும். மெயில் ஐடியே ஞாபகம் இல்லை. ஸோ மெயில் ஐடி எப்படி டைப் பண்ணி பாஸ்வேர்ட் டைப் பண்ணி நம்மளுடைய அக்கௌண்ட் லாகின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கீழே ஃபர்கோட் மெயில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த மெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வந்து உங்கள் டிவைஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ நான் என்னுடைய நம்பரை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த நம்பர் மூலிமா க்ரியேட் பண்ண Gmail ஐடி வந்து அவங்க வந்து சர்ச் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த இடத்துல வந்து
உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதாவது மெயில் ஐடி ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பாஸ்வேர்ட் ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல. அந்த மெயில் வந்து ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம் வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த நேமை கரெக்டாக நீங்கள் ஒரு 2, 3 டைம் நீங்கள் போட்டு டைப் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக அந்த நேமில் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்த அக்கௌண்ட் வந்து கூகுள் வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கொண்டு வந்து தருவாங்க. ஸோ ஆசர் அண்ட் பிசி கரெக்டாக டைப் பண்ணிங்க. பிசி கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களே சர்ச் பண்ணுறாங்க. திஸ் மே டேக் ஃபியூ மூமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணி அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரில் அண்டு நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய நேமில் இந்த ஐடி தான் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து ஜிமெயில் வந்து சர்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரிசர்ச் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மெயில் ஐடியும் ஞாபகம் இல்லை, பாஸ்வேர்டும் ஞாபகம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் மூலிமா உங்களுடைய மெயில் ஐடியே என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐடி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் என்னுடைய ஐடி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஸோ இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஆப்ஷன் நான் இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய மெயில் ஐடியை வந்து நீங்கள் ரிகவர் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மெயில் ஐடி தெரியும், பாஸ்வேர்டே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு டோட்டலாக நம்ம பேக் வந்துடலாம். ஸோ நான் பண்ணுற விஷயத்தை வந்து நீங்கள் உங்கள் மொபைல்லையும் ட்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுடைய சிஸ்டம்லேயும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சர்ச் பாரில் மை அக்கௌண்ட் எனக்கு சஜஷன் பண்ணுது, மை அக்கௌண்ட் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா, லோகோ கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஆட் அனதர் அக்கௌண்ட் கூடிய ஜிமெயில் ஐடியை வந்து பாஸ்வேர்டு இல்லாமல் லாகின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த லோகோ கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பாட்டமில் வந்தீங்கன்னா இந்த ஆட் அக்கௌண்ட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் டு டிவைஸ்னுக்குது, ஸோ இது கொடுத்துக்கோங்க. லாகின் பேஜுக்குள்ளே வந்து நமக்கு கூப்பிட்டு வந்துச்சு, இந்த கூகுள் சைன்இன் வித் கூகுள் அக்கௌண்ட். இந்த இடத்துல நீங்கள் ரிகவர் பண்ணணும்னு நினைக்கிற ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. hazard pc46rs1@gmail.comனு வந்து கிளியராக இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. அது கீழே வந்து ஃபர்குட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் கொடுங்க. ஸோ கிளிக் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு மறந்துட்டு டிவைஸ் வந்து இருக்குது, அதாவது ஆண்ட்ராய்டு அல்லது பிசி வந்து உங்கள்கிட்ட இருக்குது, பட் பாஸ்வேர்டு மட்டும் தான் மறந்துட்டுருக்கிறவங்க வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கணும். என்னென்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் தான் வந்து மெயில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டுருங்க, ஆனால் பாஸ்வேர்டு வந்து மறந்துச்சு அப்படின்றவங்க வந்து யூஸ் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஃபேஸ் ஸ்க்ரீன் லாக் இது மூலிமா வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பட் உங்கள்கிட்ட மொபைலோடு தொலைஞ்சி போச்சு, இல்லைனா ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து கேட்காது. கீழே பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி மட்டும்தான் லாக் அவுட் ஆயிடுச்சு, ஆனால் டிவைஸ் தொலைஞ்சி போல் என்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க என்னுடைய டிவைஸ்லேயே நான் லாகின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஆப்ஷனை வந்து கண்டினியூ கொடுத்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஃபேஸ் லாக்கு ஸ்க்ரீன் லாக் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஒரு டிவைஸில் உங்களுடைய தொலைஞ்சு போன அக்கௌண்ட்டு இல்லைனா ஹேக் பண்ணப்பட்ட அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரை அனதர் வே கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அக்கௌண்ட் ரிகவரி டு ஹெல்ப் கீப் யுவர் அக்கௌண்ட் சேஃப் கூகுள் வாண்ட் டு மேக் ஷுவர் இட்ஸ் ரியலி யூ ட்ரையிங் டு சைனிங். உண்மையிலே நீங்கள் தான் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து பேக்கப் எடுக்கிறதுக்காக ரிகவரி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் கொடுத்து கீழே வந்து சூஸ் ஹவ் யூ வாண்ட் டு சைன் இன். நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் ரிகவரி இமெயில் அண்டு ரிகவரி மொபைல் நம்பர் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டு இருக்கிற டைமில் இல்லை தெரியாத டைமில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ரிகவரி மொபைல் நம்பர் கொடுத்ததுனா பேக்கப் கோட்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இந்த இடத்துல ரிகவரி மொபைல் நம்பர் வந்து
இருக்குது. சில பேருக்கு வந்து ரிகவரி மொபைல் நம்பர், அதாவது டிவைஸ் உங்கள்கிட்டயே இருக்குது, பட்டு ஜிமெயில் மட்டும்தான் லாக் அவுட் ஆகிட்டுக்குது. ஸோ லாகின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து, ஸோ மொபைல் உங்கள்கிட்ட இருக்குது, அந்த நம்பரும் வந்து உங்கள் மொபைல்லே தான் இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த ஃபோன் நம்பர் செலெக்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை எடுத்து 6 டிஜிட் ஓடிபி எடுத்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் வந்து லாகின் ஆயிரும். பாஸ்வேர்டு இல்லாமலே நீங்கள் புது பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் பற்றின வீடியோஸ் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட அண்டு இன்னும் ஆன்லைன் சர்வீசஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது வீடியோஸு. ஸோ பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.